உங்கள் அட்மின் வந்து ஃபோன் எடுக்க மாட்டாரு. ஏன்னா அவர் வரணும், அவர் வந்தால் தான் இங்கே எல்லாமே நடக்கும். நெக்ஸ்ட்டு என்ன பிளானு? அதான் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கோயில். நான் அவருக்கு டக்குன்னு பிரெயின் வாஷ் பண்ணிட்டாருண்ணா. கைஸ் டக்குன்னு ஒரு ஸ்பார்க் ஆயிடுச்சு எனக்கு, கோச்சிக்காதீங்க. காலை வணக்கம் சொல்கிறேன். குட் மார்னிங் கைஸ். குட் மார்னிங். இப்போ நாங்கள் எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா ட்ரிப்புக்கு போகிறோம். 5 ட்ரிப்புக்கு போகிறோம். இப்போ 5 ட்ரிப்பில் ஒரு ட்ரிப்பில் 5 பிளேஸ் போகிறோம். அதுக்கு 5 பிளேஸ் போகிறோம். சாப்பிட போகிறோம். அப்புறம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பீச்சுக்கு போகிறோம், மந்திக்கு போகிறோம். அப்புறம் வள்ளூர் கோட்டை போகிறோம், வள்ளூர் கோட்டை, சாச்சி கோட்டை, கோயிலுக்கு போகிறோம், டெம்பிளுக்கு போகிறோம். டெம்பிள் மஜா கோயில். மச்சாவா? என்னடா மச்சான்றா? மஜா ஏதோ ஒரு கோயில். ஏதோ ஒரு குப்பலை கோயிலுக்கு போகிறோம் போல. அப்புறம் போயிட்டு சாப்பிட்டு ஷூட்டிங் இருக்குது போல. இன்னைக்கு ஃபுல் வீடியோ பண்ணுவோம் பாருங்க. அதுதான் எடுக்கிறோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் கமெண்ட் பண்ணுங்க, எல்லாமே ஷேர் பண்ணுங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பஸ்ஸில் அச்சல் பார்த்து கிளம்பிட்டேன் கைஸ். பஸ்ஸில் ஏறியாச்சு. எனக்கு தெரிஞ்சு மதுரை தாண்டி போகிறோம்னு நினைக்கிறேன். மிச்சம் 2 பேர் அங்கே ஹலோ கைஸ். இப்போ என்னன்னா ஒன்டே ட்ரிப் பிளான் பண்ணிருக்கோம். என்ன ட்ரிப்னா சென்னை. கோவா. சென்னைனா மொத்தம் ஒரு 5 பிளேஸ் போக போகிறோம். என்னென்ன 5 பிளேஸ்னால் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே கோயிலுக்கு போக போகிறோம். ஏன்னா இங்கே ரொம்ப நெகட்டிவிட்டிஸ் அதிகமாக இருக்குது நம்ம ஏரியாவில். அதனால் வந்து கோவிலுக்கு போயிட்டு ஒரு பாசிட்டிவ் தேடிட்டு, நான் கோயிலுக்கு அதிகமாக போக மாட்டேன், பட் இவங்க எல்லாரும் வந்து கோயிலுக்கு போகலாம், ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கும்னு சொன்னாங்க. ஸோ கோயிலுக்கு வந்து ஏதோ ஒரு கோயில் கைஸ், கமலேஷ் கோயிலா ஏதோ இல்லை கபிலேஸ்வரர் கோயில், ஏதோ ஒரு கோயில். யார் நான் பின்னாடி வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து மியூசியம் போக போகிறோம். பக்கத்துலேயே இருக்குது, ஒரு 5 கிலோமீட்டர் நடக்கணும். அது 5 கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்குதா? 5 கிலோமீட்டர் ட்ரெயினில் பிடிச்சி தான் போகணும். 15 நிமிஷத்துல நடந்தே போயிடலாம். அதுக்கப்புறம் வந்து மதியம் பந்தி பிரியாணி. மந்தியில் சாப்பிட்டு மந்தி போய் கூட போனாங்க. அவ்வளோதான் அடிச்சு நாக் அவுட் பண்ணுறோம். மந்தியை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட் மியூசியம் அதெல்லாம் வந்து பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து வள்ளூர் கோட்டத்தில் ஏதோ ஒரு தேர் பேர் இருக்குது, கூகுள் மேப்பில் பார்த்தேன். ஆமாம், அது முடிச்சுட்டு மெரினா பீச்சுக்கு போகிறோம். மெரினா பீச்சுக்கு போயிட்டு பீச்சில் சுற்றி பார்த்துட்டு ஒரு ஃப்ரெஷ் ஏர். ரொம்ப நாள் கழிச்சு அந்த கம்ஃபர்ட் ஜோன் விட்டு நான் யாரும் வெளியே வரல. சனிக்கிழமை நிறைய வீடியோ எடுக்கிறோம், அதுக்குள்ளே எடுக்கிறோம், அதுதான் பிரச்சனை. இப்போ வெளியே போயிட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷாக பீஸ்ஃபுல்லான இது ஒரு தேடிக்கிட்டு அதை முடிச்சிட்டோடனே நெக்ஸ்ட் லாஸ்ட்டு வந்து வடபழனி மால். அதே மால் சுற்றிட்டு நாங்கள் எங்கள் ஊருக்கு, நம்ம ஊருக்கு வந்துடுவோம். அச்சலை பார்த்துட்டு வினோத் அவர் போருக்கு போயிடுவார். ஸோ இதான் பிளானு. இதுக்கப்புறம் நடக்க போகிறது எல்லாமே வந்து 1 by 1 அப்படின்னு பண்ணிக்கிட்டே இருப்போம், வந்துக்கிட்டே இருக்கோம் வீடியோ. சரியா? அப்பாடி கொஞ்சம் ரெஸ்ட்டு கைஸ். எங்களுக்கு இல்லை, பஸ்ஸுக்கு ரெஸ்ட்டு, நமக்கு இல்லை. நான் பின்னாடி காட்டினா ஜெய்விஷே ஓரம் பஸ்ஸு முதல்ல போய் ஓரம் வா நீ ஓரம் வா. பார்த்து பொறுமை. என்னன்னா கைஸ் இனிமேலாம் வண்டி ஓட்டாதீங்க, பொறுமையாக அதான் இனிமேல் ஓட்டாதீங்க, பொறுமையாக போங்க. உங்களுக்கு தான் நல்லது சொல்கிறேன். இப்போ என்னன்னா நம்ம வந்து என்ன வந்திருக்கோம், ரெஸ்ட் எடு வந்திருக்கோம். ஒன்று கிட்ட போகல, கிளாம்பாத்து கிட்ட போயிட்டு என்னென்ன பிளான் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். மறுபடியும் சொல்கிறேன் கேளுங்க. வச்சிருவோம். எத்தனை அடி கேட்பாங்க? ஒன்று போதும் அவங்களுக்கு. கைஸ் கிளாம்பாத்து சாப்பிட்றோம், அதான் பிளான். நீங்க நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. நீ என்ன ஹெட்ஃபோன் போட்டு தூங்கிட்டு ஒரு பொறுப்பு இருக்கு அவனுக்கு. அது அவனை தூங்கல, பாட்டு கேட்டுக்கிறீங்க. கண்ணை திறந்துனே தூங்கிட்டு அவன் ஹெட்ஃபோன் போட்டு கைட்டேன். இல்லை கைட்டில் ஹெட்ஃபோன் போட்டிருக்கான், ஒரு பொறுப்பே இல்லை. கண்ணை திறந்துனே தூங்குறான் அவன். இந்த மாதிரி பொறுப்பு 5 மணி தானே ஏப்பணும். என் தலைவன் 4 மணிக்கு எழுந்துச்சு தியானம் பண்றான். 2 மணிக்கா இவன் வந்து பேரு தம்பி நீ தூங்குனது அப்படியே நான் வீடியோ எடுத்துட்டேன். தூங்கவே இல்லை. நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். என் தம்பி வந்து நைட் யார் கூட ஃபோன் பேசுறான். என்னன்னு எல்லாரும் கேளுங்க. யார் அது பொண்ணு? பொண்ணு இல்லடா, உன் கூட தான் பேசியிருந்தேன். தீபக்கெல்லாம் அச்சு நாக் அவுட் பண்ணுவேன். என்ன ஒரு முக்கியமான விஷயம் வச்சுக்கலாம். இப்போ நாங்கள் எல்லாரும் ஒன்றா இருக்குமா, உங்கள் அட்மின் வந்து ஃபோன் எடுக்க மாட்டாரு. ஏன்னா அவர் வரணும், அவர் வந்தால் தான் இங்கே எல்லாமே நடக்கும். என்னடா சொல்லுங்கடா. அவர் ரெஸ்ட் எடுப்பாரு. தீபக் வந்து கொஞ்சம் லைட்டாக பர்சனல் ஒர்க். ஆமாம், தீபக் ஏன் வரலன்னு கேட்டிங்கன்னா அவருக்கு வந்து நிறைய பர்சனல் ஒர்க் இருக்குது. பர்சனல் ஒர்க்கு கொஞ்சம் சில பல காரணங்களால வர முடியல. அதனால் தீபக்
மன்னிச்சிக்கோ, நாங்கள் ஜாலியாக இருப்போம், நீ கடுப்பாக இரு. அழுவோம் வீட்டில் போய் ஒரு மாழுவோம் போயிட்டு என்னை விட்டு போயிட்டீங்களேடா. கைஸ் பஸ்ஸில் வந்து தூங்கலான்னு பார்த்தேன். ஆனால் வந்து ஒரு பஸ் கண்டக்டர் வந்து எங்கள் தூக்கத்தை கெடுத்துட்டாரு. என்ன கெடுத்தாருன்னா மிஸ் பாட்டு போட்டார். அது எந்த பாட்டு கேட்டுனா பாட்டு ஏய் நல்ல பாட்டு. அதுதான் என்று அனுபவமானதா என்பே ஏய், நீ என்னென்ன சாப்பாடு சாப்பிட்ட? ரைஸ், எனக்கு தோசை, நான் இட்லி தான் இருக்காரு வெயிட். நீ என்னென்ன சாப்பிட்ட? கொஞ்சமா பூரி ஒரு செட்டு, 1 இட்லி. டேய் தலைவரே, நீ என்ன சாப்பிட்ட? பூரி பூரி மட்டும் தான் சாப்பிட்ட, வேற சாப்பிடல. எல்லா கிட்டயும் பாதி பாதி பூரி சாப்பிட்டேன். தலைவரே, நீ என்ன சாப்பிட்ட? அங்க என்ன இருக்குது அது எல்லாமே சாப்பிட்டாவன். 2 பூரி, ஒரு இட்லி, 2 வடை, அவ்வளோதான். அதே கம்மி தான். 2 வடை. எவ்வளோ? 20. நோ நீ வர 10. ஓரியா மட்டும் ஐஸ்கிரீம் பயிர் கமான்னு இருக்கு. கைஸ் இப்போ நம்ம வந்து கிளாம்பாக்கம் வந்துட்டோம். நான் சுற்றி காட்டினேன் கிளாம்பாக்கத்தை. நம்ம ரெஜிஸ்டர் பண்ணதை அப்படியே காட்டினா நம்ம வண்டலூர். சாரி வண்டலூர் வந்துட்டேன் கைஸ். சாப்பிட்டேன் மைக்கத்தில் சாப்பிட்டேன். வண்டலூர் வந்துட்டோம். இப்போ என்னன்னா ஒரு சின்ன சேஞ்ச், சாரி பிளான் சேஞ்சு. ஆனால் அட்மின் ஃபோன் எடுக்க மாட்டாரு. அட்மின் ஃபோன் எடுக்க மாட்டேன். அவனை விட்டு போக எனக்கு மனசு வரல. அப்புறம் நீங்கள் கேட்பீங்க ஏன் வினோத் வரலன்னு. ஓகே, அதனால் வந்து இப்போ என்னன்னா லாஸ்ட்டாக பிளான் பண்ண மால் வந்து ஃபர்ஸ்ட்டாக போகிறோம். அதால் வினோத் வர்றதுக்கு. டேய் ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், கொஞ்சம் கூட பைத்தியக்காரா. இதா நீயும் சாப்பிடு. சரி ஓகே கைஸ், பை கைஸ். கைஸ் இப்போ வந்து நாங்கள் வண்டலூரில் இருக்கோம். கைஸ் இப்போ வந்து நாங்கள் வண்டலூர் பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம். பஸ்ஸுக்காக வெயிட்டிங் கைஸ். என்ன பஸ்ஸு? 17G 17 இல்லைடா, 70Gடா. 70 கணேஷ். வடபழனி போகிறோம், டிப்போ போகிறோம், வடபழனி மாலுக்கு போகிறோம், வினோத் வெயிட் பண்ணுறோம். அப்படியே கிளம்பி போயிட்டே இருக்கோம். ஃபோன் எடுக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் பஸ்ஸுக்கு வெயிட்டிங்க. $165 உன் அக்கௌண்ட்ல பார்த்துக்கோ எல்லாத்தையும். சரியா, நான் அம்மா கொடுத்துட்றேன். டீம் காசுல போட்டு விட்டுரு எல்லாத்தையும். இல்லை தீப காசுல போட்டு விட்டுறலாம். நான் சொல்றேன், வடபழனி பஸ் ஏறிட்டோம், மாலுக்கு போறோம். அடுத்தது வந்து அங்க போவோம். காய் எல்லாரும் அங்க பாருங்க, எல்லாரும் போஸ்ட் கொடுங்க. சரிங்க, ஒரு பாக்ஸிங் போஸ்ட் சொல்லிடுறேன். கைஸ் கடைசியா மாலுக்கு உள்ள வந்தாச்சு. உள்ள வந்துட்டு ரெஸ்ட்ரூம் போனோம். ரெஸ்ட்ரூம் போயிட்டு அப்புறம் சுற்றி பார்த்தோன்னே டைம் 10:30 தான் ஆகுது. 11 o'clock மேலே தான் எல்லாம் ஃபுட்டு ரெஸ்டாரண்ட் எல்லாமே ஓப்பன் ஆகும். எல்லாம் ஓப்பனு, எதுவுமே இல்லை. என்ன பண்ணு தெரியல. நீங்க சொல்லுங்க. நாங்கள் சுற்றினே இருக்கிறோம், நீங்கள் என் கூட சேர்ந்து சுற்றுங்க வாங்க. வைத்தியாரா கணேஷ், இப்போ நம்ம முடிச்சிட்டோம். வேற எங்கே போகிறோம் இப்போ? வேற பிளானு? டெம்பிள் கைஸ். வாட் டெம்பிள்? மாஷா காமாட்சி அம்மா பெருமாள். ஓ வாட், இது நல்ல டெம்பிள் கைஸ். நாங்கள் போய் காட்டுறேன். தெரியல பேர் தெரியலையா? என்ன ஊர் அது? மதுரை இல்லை, மயிலாப்பூர். கீழே போய் 5 நிமிஷம் வெயிட் பண்ணுறேன். என்னடா பண்ணீங்க? வீடியோ போகுதுன்னா நான் முக்கியம். உனக்கு வீடியோ முக்கியமாக வெளியே முக்கியமா உனக்கு? சரி கைஸ், நாங்கள் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து மெட்ரோவில் போயிட்டு அந்த கோயிலை போய் பார்க்குறோம். மயிலாப்பூர் அந்த கோயிலை பார்த்துட்டு உங்களுக்கு நாங்கள் காட்டுறீங்க. வாங்க வாடா விஷா. அப்படியே போட மாட்டேன். அவ்வளோதான். கைஸ் டைம் ரன் ஆஃப்.
12:10. நாங்கள் 11:50 இறங்கி நடக்க ஆரம்பித்தோம். இன்னும் நடக்க வச்சுருக்காங்க. 2 கிலோமீட்டர் பையா 2 கிலோமீட்டர் பையான்னு ஒரு டைலாக் சொல்லி கூப்பிட்டு வரானுங்க. டெம்பிள் வந்தாச்சு. ஒரு வழியா நம்ம இடத்த கண்டுபிடிச்சாச்சு. 2 கிலோமீட்டர் நடந்துக்கிறோம் உள்ள. இப்படிக்கு உங்க செருப்பு அவுத்துட்டு உள்ள போகணும். இப்படிக்கு உங்க சண்டியில் விஸ்வா அட்டகாசம் அட்டகாசம் லைவ் கணேஷ் லைவ். ரீச் ஆகிட்டு என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் ஹெல்ப் பண்ண எல்லாருக்கும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தோம். ஓகே ஆமாம், ஃபோட்டோ எல்லாரும் ஃபோட்டோ எடுத்து கொடுத்துட்டு இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா ஒரு அருமையான பிளேஸில் நல்ல நின்று இருக்கோம். ஆமாம், அவனுக்கு 3 பேர் வந்து ஒரு பெரிய சாமியை கூட போயிட்டானுங்க. ஏழுமலையும் ஜெபிஷும் கணேஷும். எனக்கு டயர்டாக இருக்குது, சுந்தரானும் டயர்டாக சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். இங்கே ஒரு ஃபேன் இருக்குது, நல்ல காற்று செம்மையாக இருக்கும். அந்த காற்றுக்கு நேரம் நின்றுட்டு இருக்கோம். எவ்வளோ வெயில். ஆமாம், வேறு என்ன பண்ண முடியும். என்ன வயசாகுதுல ரொம்ப, எங்களுக்கும் சுந்தரானுக்கு வயசாகுது. மயிலாப்பூர் கோயிலுக்கு வர மாதிரி இருந்தால் மதிய டைம் வராங்க. சாயந்தரம் ஒரு 4 மணிக்கு மேலே வாங்க. ஏன்னா அந்த டைம் தான் மறுபடியும் ஓப்பனிங்கு. வந்தீங்கன்னு வச்சுக்க, வெயில் சரியான வெயில். அந்த வெயிலை காட்டினா அவங்களுக்கு அப்போ தான் தெரியும். வெயிலை காமிச்சு டக்குன்னு என் காலை காட்டு, எல்லாம் வெந்து போச்சு. வெயிலை காட்டினா கட்டியா பாருங்க, ஃபுல்லாக ஸ்வெட்டிங் தான். முக்கியமாக என் கால் ஃபுல்லாக வெந்து போச்சு. ஆனால் கோயிலில் செருப்பு போடக்கூடாது தெரியும், அதெல்லாம் போடக்கூடாது, தப்பு. வெளியே கட்டிட்டு விட்டு வரணும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பிளானு? அதான் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கோயில். அவருக்கு டக்குன்னு என்ன பிரெயின் வாஷ் பண்ணிட்டாருண்ணா. கைஸ், டக்குன்னு ஒரு ஸ்பார்க் ஆயிடுச்சு எனக்கு, கோச்சிக்காதீங்க. அடுத்து என்னடா இவனுங்க, யாரா அவனுங்க நம்ம ஊரில் வந்து வீட்டு எடுக்கிறானுங்க அப்படி யோசிக்கிறாரு. நெக்ஸ்ட் என்னன்னா, இது முடிச்சிட்ட உடனே மறுபடியும் ஒரு மியூசியம் மாரி போக போகிறோம். அது முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து மந்தி சாப்பிட்றது, பிரியாணி. கோயில் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃப்ரெஷ் ஏர். எங்கே போகணும்னா அது எல்லாமே தெரியும், மெரினா பீச் தான். அப்படியே அங்கே ட்ராவல் பண்ணிட்டு ஒரு 2 hours அங்கே நடக்கிற எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஃப்ளைட் இல்லை பஸ்ஸில் ரிட்டன் டு அச்சரப்பாக்கம். இதான் பிளான். கைஸ், இந்த கோவிலுக்கு நாங்கள் எதுக்கு வந்தோன்னு தெரில. ஆனால் நிறைய கப்புள்ஸை ஃபோட்டோ எடுத்து கொடுக்க தான் வந்திருக்கோன்னு மட்டும் தெரியுது. திரும்ப இடம்லாம் ப்ரோ ஒரு ஃபோட்டோன்றாங்க. நாங்கள் கேமரா வச்சுக்கிட்ட போது கேமரா நினச்சிட்டாங்க போல. அதனால் ஃபோட்டோ எடுக்க சொல்லியிருக்காங்க. எங்கடா இருக்கு? கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டோம். ஃபுல் ஃப்ரெஷ் பாசிட்டிவ், ஃபுல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறோம். ஃபுல் பாசிட்டிவ் எனர்ஜி ஆகுது. கோயிலில் உள்ள ஜில்லுன்னு காய்ச்சல் வருது. நான் அங்கேயே உட்காந்துட்டேன், முடியலனால. வெளியே வந்து லைட்டாக அனலாகுது. இந்த இடம் தான் கொஞ்சம் கூலிங்காக இருக்குது. இந்த மழையில் இந்த கோவிலே இருக்கிறான பெஸ்ட் பிளேஸ் தான். ஏன்னா செம கூலிங்காக இருக்குது. கொஞ்சம் காமிடா உள்ள வந்து நீ உள்ள வந்து மல்லி நீ ஏசியே இங்கே எப்படி இருக்குது பக்காவான ஸ்பாட்டு. இப்படியே உட்காந்துடலாம் உள்ள இருக்கு. உள்ள நான் உட்காந்துட்டேன் ஒரு 1/2 hour அங்கே தூங்கிருப்பானு. சாமி தராமே பாரு, இந்த எங்களை சேர்த்து தராமே இங்கே பாடுறா. சரி பைத்தியாரா அவரு சரி கம்மிரு. அப்பா ரொம்ப டயர்டாயிடுச்சு. எனக்கு வாட்டமான ஒரு இடம் நான் பிடிச்சிட்டேன். எங்கள் தலைவர் எங்கள் ஊரில் டாப்லேயே அவர் தான் இருக்காரு. கீழே தான், அதெல்லாம் கீழே உட்காந்துட்டு இருக்கோம். அவர் வந்து அவனுக்கு பார்த்தா அப்படி தான் தெரியும். நீங்கள் எப்படி இருக்கீங்க? அவர் ஏன் பாருங்க, ஸ்டைலாக போஸாக கொடுத்துருக்காரு. சாயாத இங்கே தான் கரெக்டாக காற்று வருது, நயலாக இருக்கு. நோ, நீ இங்க பாருங்க, நம்ம வேலைய பாருங்க. இது அக்கா பாக்குறாங்க, ஆண்டி பாக்குறாங்க, அழிக்காதீங்க. அவங்க பாரு, நம்ம தொழில்னா இது. கோயிலுக்கு வந்தா மன நிம்மதியோட வாங்க, கஷ்டத்தோட வராதீங்க. இல்ல கஷ்டமா தான் போவோம். என்ன டைலாக் இது? சாரி, கோயில போய் சொன்னா வச்சுங்களேன், நல்லா இருக்கு. எங்க ஊர்ல ஈஸ்வரன் கோயில் பெருசா, இதோட சின்னதாக பேசாதுமா. இரு தாத்தா போறாங்க. தாத்தா ஷூட்டிங் பண்ணுதா மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே புரியுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மந்திக்கு போக போகிறோம். மந்தி
பை ஷோ பாத்து போற வீட்டு பை 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 நான் அப்படியே கிளம்ப போறேன் பை அதான் டோஸ் போறீங்க நான் டீ நான் யார் குடிக்க மாட்டாங்க